அம்மாவை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இந்த பணத்தை வச்சு யார் உயிரையாவது காப்பாத்தினா எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நாங்க தான். ஒவ்வொரு மாசமும் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க தான் டொனேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்ல இல்ல, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு எப்ப என்ன தேவைப்பட்டாலும் கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க. சரி வச்சிடுறேன். இன்னைக்கு என்னோட கோட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சுடா. ஒருவேளை இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கத்தி எடுத்துக்கிட்டு என் பின்னாடியே திரிவாரு. அப்புறம் என் பொண்டாட்டி அவ என்னது பொண்டாட்டியா? அப்ப ஃப்ரெண்டை விட பொண்டாட்டி தான் முக்கியம். அட அது அப்படி கிடையாதுடா. இங்க வா, உன் கை கூட. எதுக்கு? அட குட்ரா. டேய் நீ கூட. எங்க இருந்தோ சவுண்ட் வந்துச்சுலடா. ஏதோ விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன்டா. இரு நான் என்னன்னு பாக்குறேன். இரு. பாடி எதுக்கு தான் நம்ம இங்க வந்தோமோ? அடே யாரும் பார்க்கலடா, பயப்படாத. எங்க பாரு போலீஸ் நிக்கிறாங்க. வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்துறா. டேய் இங்க வாங்கடா. சார். டேய் வெளில வா. அவ்வளவுதான்டா, மாட்டிக்கிட்டோம். நல்லா மாட்டிக்கிட்டோம். என்னடா வெளில வாங்கடான்ற. என்னடா சர்க்கஸ் சொல்லி விட்டுறீங்களா? எங்கடா போயிட்டு இருக்கீங்க? சார் அது சார் இங்க பிளட் இருக்கு. எங்க? இறங்குங்கடா. எங்கடா பாடி? இறங்குங்க. எங்கடா காமிங்கடா. இங்க தான் சார். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடி இங்க தான் சார் இருந்தது. யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது உதவி பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல். எஸ் சார், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். சார் இத பார்த்தா ஏதோ சண்டை நடந்த மாதிரி தெரியுது. ஆமா எனக்கும் அப்படிதான் தெரியுது. அவருக்கு நீங்க 20 லட்ச ரூபா கொடுக்கணும்ல, அப்படிதானே பேசியிருந்தீங்க. இப்போ 5 லட்ச ரூபா எதுக்கு கொடுக்குறீங்க? இந்த லேண்ட்ல நம்ம பெட்ரோல் பங்க் கட்ட போறோம், அதுக்கு இதுதான் செக்யூரிட்டி. அவரு 15 லட்ச ரூபா கொடுப்பாரு, அதானே பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம. அட உனக்கு எதுவும் புரியாது, வாய முடிட்டு போ. ஆமா எனக்கு புரியாது, ஏன்னா நான் லூஸ் இல்ல. அவன் உங்களை பைத்தியமாக்க பாக்குறான். இந்த உலகத்துல யாருமே என்ன அப்படி நினைக்க மாட்டாங்க, நீ மட்டும்தான் என்ன அப்படி நினைக்கிற. இவனுக்கு புரியுற மாதிரி சொல்லு. சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல. சொல்லு சொல்லு, வா புரியுற மாதிரி சொல்லு. யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ணல, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் போறேன். பாத்தீங்களா, இவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா உங்களுக்கு புரியல. உங்க மூளை ரொம்ப குழம்பி போயிடுச்சு. குழம்பி போனது ஏன் மூளை இல்ல, உன் மூளை தான் நல்லா குழம்பி போயிருக்கு. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நீலம் டீச்சர் பட்டேல் ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி டீச்சரா இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு அஃபேர் இருந்துச்சு. டெய்லி சண்டை நடக்கும். பிரச்சனை வரணும்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு நாளைக்கு 400 வேலை இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு பதில் சொல்லணுமா? நான் உன்கிட்ட ஒன்னும் பதில் கேட்கல. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு என்கிட்ட நீ சொல்லல, ஏதோ நல்லா இருக்காது பாத்துக்க. அந்த பொண்ணு பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்? நீரான்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி விஷயங்கள் இங்க நடந்துச்சா? இந்த கேஸ்ல நிறைய ரகசியங்கள் இருக்குங்க. பாடி காணாம போயிடுச்சு. சாதாரண கெமிஸ்ட்ரி டீச்சர் அக்கவுண்ட்ல 9,45,000 ரூபாய் இருக்குதியா? இந்த பர்சனல் லேப்டாப்பை அந்த ஐடி டீமுக்கு அனுப்பி வைங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனை ஸ்டேஷன் வர சொல்லுங்க. சார் நான் பிசிக்ஸ் டீச்சர் சார். உங்ககிட்ட நீலமோட வீட்டு கீஸ் இருக்கா? சார் அது நீங்க இதெல்லாம் எதுக்காக கேக்குறீங்க, அதை சொல்றீங்களா ப்ளீஸ்? நீலம் அவங்க வீட்டு மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டு இருக்கா. சார் நான் எதுவுமே பண்ணல சார். சார் அவ சார் சார் அவ என் லவர் சார். நான் எப்படி சார் அவளை கொல்லுவேன்? உங்களுக்கு இடையில நிறைய சண்டை வரும்னு கேள்விப்பட்டேனே. அது சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி
கண்டினியூ மேன். சார், அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவ ரொம்ப கடன்ல மாட்டிக்கிட்டா சார். அதுக்கப்புறமா அவளுக்கு வேலையும் போயிடுச்சு சார். அப்பத்துல இருந்தே அவ கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு தள்ளி போக ஆரம்பிச்சிட்டா சார். அவளுக்கு வேற யார் கூடயாவது அஃபேர் இருக்குமோன்னு நான் நினைச்சிட்டு சார். ஜாப் போயிடுச்சா இல்ல விட்டுட்டாங்களா? சார் அவங்க தான் சார் விட்டாங்க. எத்தனை மாசத்துக்கு முன்னாடி? சார் அது 6 மாசம் மேல இருக்கும் சார். ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் நீலமோட அம்மா இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல கடன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேலையும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் 9,45,000 அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிருக்காங்க, அதுவும் கேஷா. ஹலோ, சரி நான் அனுப்பி வைக்கிறேன். என்னாச்சு சார்? 2 லேடிஸ் சண்டை போட்டுக்கிறாங்களா, அவங்கள தடுத்து நிறுத்தணுமா? சார் நான் போய் பேங்க்ல என்கொயரி பண்ணிட்டு வந்துடுறேன். சார் நானும் வரேன். வா சார். சார் நான் எப்படி சார் லேடிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது? கூட ஒரு லேடி கான்ஸ்டபிளையும் கூட்டிட்டு போ. சார் ஆனா சரிதான் மேடம். டாக்டர் சார், இந்த ஆபரேஷனுக்கு ரொம்ப செலவாகும்னு கேள்விப்பட்டேன். ஆமாமா, அப்படின்னா நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடலையா? ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. இல்ல டாக்டர் சார், எங்க கிட்ட இன்சூரன்ஸ்லாம் இல்ல. ஓ, ஐ எம் வெரி சாரி டு ஹியர். இங்கே உங்களுக்கு குறைஞ்சது 5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். 5 லட்சமா? சரி பரவாயில்ல சார், நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன். நீங்க உட்காருங்க, மெதுவா உட்காருங்க. நான் தண்ணி கொண்டு வந்துடுறேன். தண்ணி தண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க யாரு? கதவை தோற. இன்னும் எவ்வளவு நேரம் உள்ளே தாழ்பால் போட்டுட்டு இருப்ப? கதவெல்லாம் திறக்க முடியாது. நானும் பாக்குறேன் எவ்வளவு நேரம் உள்ளே இருக்கான்னு. ஒழுங்கு மரியாதையா கதவை தர. சொல்றது கேக்குதா? உனக்கும் என் புருஷனுக்கும் சம்மதம் இருக்குன்னு சொல்லு, அப்பதான் கதவை திறப்பேன். பாருங்க சார், உள்ள உட்கார்ந்துட்டு எப்படி பேசுறான்னு பாருங்க சார். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, நான் போலீஸ் பேசுறேன். தயவு செஞ்சு கதவை திறங்க. நீங்க போலீஸா இருங்க இல்ல பிஎம்ஆ இருங்க, எனக்கு என்ன வந்துச்சு? இது என்னோட வீடு, ஏன் தாப்பா? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் சொல்றது சார், நீங்க தள்ளுங்க சார். ஏய், நான் லேடி கான்ஸ்டபிள் ரேஷ்மா, கதவை தர. நான் 3 என்றதுக்குள்ள கதவை திறக்கலன்னு வெச்சுக்க, அதோட நானே கதவை லாக் பண்ணிடுவேன். நீ உள்ளேயே இருந்துக்க. ஏய் மேடம், இப்படி பண்ணலாமா? சும்மா பயமுறுத்தி பாக்குறேன் சார், பார்க்கலாம். 2 சார் வாங்க. ஏங்க கையை எடு. புருஷன் விடு என்ன வச்சிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம். ஏங்க அவரு என்ன பண்ணி சண்டை போடுறீங்க? சொல்றது கேளுங்க. தம்பி கொஞ்சம் தள்ளு. இந்த பொண்ணு தெரியுமா? ஆமா சார், இவங்க நீலம். என்னாச்சு சார்? ஒவ்வொரு மாசமும் அவங்க அக்கௌண்ட்ல 9,45,000 கிரெடிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதுவும் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தலைவருக்கே. எதுக்குங்க? நீங்க எதுவும் கேள்வி கேட்கலையா? அது சார், கேஷ் டெபாசிட்டுக்கு சேட் பண்ணுவாங்க. அவங்களால பேங்க்குக்கு ஹெல்ப்பா இருக்கு. அப்புறம் ஏன் நான் கேட்கணும்? அப்புறம் இது டிபார்ட்மெண்ட் லீக் அவுட். இது என்னோட பிரச்சனை இல்லை சார். சரி வாங்க. நீங்க வாங்க. இத பாருங்க, நீங்களே பாருங்க. உதித் சேர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. சொல்லு. நீங்களா? என் ஒய்ஃப் உங்ககிட்ட? வினிதா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. உதித், இந்த வினிதா இருக்கால, என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டா. நான் உன்னை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேனா? எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் என் ஒய்ஃப் கூட சேஃப் அண்ட் ஹாப்பியா இருக்கேன். நீ என்ன சொல்ற உதிர்? உண்மையதான் சொல்றாரு. இனிமே என் ஹஸ்பண்ட விட்டு தள்ளி இருந்துக்க. சார் நான் போலாமா? சார், நீங்க என் கம்ப்ளைண்ட் எழுதிக்கோங்க சார். வகேலால் சார், இருங்க வரேன். சரியா?
சார். செட்டில் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை சார். இந்த மாதிரி கேஸெல்லாம் ஃபைல் பண்ணிட்டு இருந்தேன்னா மொத்த ஸ்டேஷனே நிரம்பி வழியும். பேசி அனுப்பி வச்சிரு. சார். இங்க பாருங்க, நமக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு. ஆனா இவ்வளோ பைசா உனக்கு எப்படி வந்தது? இதுதான் அன்செக்யூர் லோன்னு சொல்லுவாங்க. இது மார்க்கெட்ல 1% வட்டிக்கு கிடைச்சது. ஆனா இந்த பணத்தை நம்ம திரும்ப கட்டணும்ல, நம்ம எப்படி கட்டுவோம்? அதனால என்ன, உங்க ஆபரேஷன் முடிஞ்சதும் நான் தான் வேலைக்கு போயிருவேனே. 3 வீட்ல வேலை பார்த்தா 9,000 ரூபாய் வந்துடும். அதுல 3,000 ரூபாய் நம்ம செலவுக்காக வச்சுப்பேன். ஒவ்வொரு மாசமும் 6,000 ரூபாய் கட்டிடலாம். ஆனா அதுக்கு ரொம்ப வருஷம் ஆகுமே. அப்புறம் உங்ககிட்ட கூட ஒரு கிட்னி தானே இருக்கும். ஒரு கிட்னி உங்ககிட்ட, ஒரு கிட்னி என்கிட்ட. நாம பார்த்துக்கலாங்க. சார், லக்கி ஹோட்டல் ஓனரை மர்டர் பண்ணிட்டாங்க சார். பிஸ்னஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. லக்கி அண்ணா முழுசா மாறி போயிட்டாரு. லக்கி அண்ணா திரும்ப பார்லர் ஓபன் பண்ணாரு. நிறைய பொண்ணுங்க, அப்புறம் சரக்கு, இதெல்லாம். ஷாக்கின்ற ஒரு டெத்து எப்பயா நடந்துச்சு? அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் இருக்கும் சார். ஷாக்கிக்கு லாட்ரி எப்பயா கிடைச்சது? ஷாக்கி அண்ணனோட டெத்துக்கு அப்புறமா 1 மாசம் கழிச்சு. சார். சார், லாக் ஓப்பன் ஆயிடுச்சு. பாருக் சார், ஸ்மைலிங்கா? என்னாச்சு சார்? இந்த நீலம் அம்மா இறந்து போனாங்கல்ல, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை இருண்டு போச்சு. மேலே மேலே நிறைய அடி. லக்கிக்கு லாட்ரி அடிச்சிருச்சு. 2 பேருமே அவங்க அக்கௌண்ட்டில் 9,40,000 டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல சார்? இன்னொரு தடவை பேங்க்குக்கு போகணும்னு நினைக்கிறேன். சார், நானும் வரேன் சார். வாயா. சார், அனிதாங்கிற பொண்ணுடைய பணம் கிடைச்சிருக்கு சார். சூசைட் எங்கன்னா அவங்களோட வகிலால், பார்க்கறதுக்கு சூசைட் கேஸ் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் போய் சீக்கிரம் வாங்க சார். நீ பரு கூட போக வேண்டாம், என் கூட வா. ரஹீம், வேலை முடிஞ்சதில்ல? எஸ் சார். நீங்கள் பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புங்க. அப்படியே அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வாங்க. ரஹீம், என் கூட வாங்க. இது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அதே பொண்ணாச்சே. வகிலால். சார், அன்னைக்கு ஒரு வேளை அந்த பொண்ணோட பேச்சு கேட்டு ரிப்போர்ட்டை நான் எழுதியிருந்தா இந்த பொண்ணு உயிரோடு இருந்திருக்கும். இதெல்லாம் பழகிக்கோ. நீ ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றி ஆகணும். ஏன்னா நம்மளோட ஜாபே இதுதான். பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வை. சரி சார். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளுங்க. நீங்களா? இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேர் என்ன? ஜெயராம் சார். அவர் எங்க? அவர் லீவ்ல இருக்காரு. லக்கிய தெரியுமா உங்களுக்கு? அவர் ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட். ஒவ்வொரு மாசமும் 9,40,000 வந்து டெபாசிட் பண்ணுவாங்கல்ல? இல்ல சார், எனக்கு ஐடியா இல்ல. அண்ட் இன்னொருத்தங்க நீலம், அவங்களுக்கு தெரியுமா? அவங்களும் சேம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருக்காங்க. எனக்கு எதுவும் ஐடியா இல்ல சார். அதை பத்தி ஜெயராம் கிட்ட கேட்டா தான் தெரியும் சார். ஜெயராம் இப்ப லீவ்ல இருக்கா? ஆமா சார். நீங்க எப்போல நீங்க வேலை செய்யறீங்க? 10 மாசமா சார். அவர் ஜெயராம் 6-7 மாசமா சார். ஓகே ஓகே சார். நான் கேட்டிருந்த 2 அக்கௌண்ட்டோட டீடைல்ஸும் அவங்க கரெக்டா பணம் போட்ட டைம் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு ஃபுல்லா வேணும். அப்புறமா பேங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜும் வேணும் சார். நெஹால், உங்க சர்ஜரி சக்சஸ் ஆயிடுச்சு. உங்க கிட்னியை உங்களோட கணவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார். ஆர் யூ ஷூர்? எஸ் சார்.
சார் சார் சார், என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க சார். இல்லன்னா அவர் செத்து போயிடுவாரு சார். சரிங்க சார். இப்போ அவர் எங்க இருக்காருங்க? அவர் இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்காரு. அவர் எப்படியாவது காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். உங்க ஹஸ்பண்ட் எதுக்காக ட்ரீட் பண்ணீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, உங்க ஃபீஸ் கட்டிட்டேங்கிற பேர்ல கள்ள நோட்டை கொடுத்துருக்காங்க. கள்ள நோட்டா? அப்படின்னா நீங்க ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல? அவங்க நிலைமையை பார்த்தீங்களா நீங்க? ஒருவேளை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க உடனே அரெஸ்ட் பண்ணிடுவீங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு, பணம் கட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். ஐ எம் சாரி. டாக்டர் சார், நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க சார். டாக்டர் சார், நீங்க அழுகாதீங்க, நான் எப்படியாச்சும் ட்ரை பண்றேன். எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன்ல, நீ இல்லாம வேற யார் செஞ்சா? நீ தான் அவங்ககிட்ட பணம் கொடுக்க போறேன்னு சொன்ன, பணம் நீ தான் வாங்கினேன்னு நான் சொல்றேன்ல. உனக்கு ரொம்ப திமிராயிருச்சு. நான் அதுக்காக உன் பணத்தை வாங்குறேன். ஒழுங்கா போய் தேடுங்க போங்க. பணம் திரும்ப கிடைச்சிட்டா உன்னை விட்டுருவேன், இல்லைன்னா நான் யாருன்னு நீ பாப்ப. அந்த ஆளோட 5 லட்சத்தை காணுமா? அதை நான் தான் திருடன்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணா அண்ணா, அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன். எதுக்கு? நீ போய் அந்த கிழவங்கிட்ட சொல்லு, அவன் தான் எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கான். போ. அண்ணா, ஒருவேளை நான் போய் அந்த உண்மையை சொன்னா அப்போ போய் பணத்தை வாங்கி யார்கிட்டயாச்சும் கொடுத்துருவாரு. கண்டிப்பாக அதை ஒத்துக்க முடியாது. நீ பண்ணது கரெக்டு தான். அவர் என்ன திட்டுறதுனால அவருக்கு என்ன வரப்போகுது? இப்போ அவரோட பணத்தை யாரும் ஏமாத்தல. ஸ்மார்ட், நீ ஸ்மார்ட் ஆயிட்ட. என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ கவலையா இருக்கடா? அண்ணா, அது இன்னைக்கு ஒரு டெத்து நடந்துச்சு. என்னால தான் இறந்த மாதிரி தோணுது. அண்ணா, ஒரு நிமிஷம், நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன். உமேத், நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் என்ன சார்? நீ தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அது சூசைடு இல்லை, மர்டர். யாரோ உங்களை மர்டர் பண்ணிட்டு சூசைட்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். சார், இன்னொரு விஷயம் சொல்லணும். நீகள்னு ஒரு லேடி இருந்தாங்கல்ல சார்? அட புஜ்ஜி, நான் மேட்ச் பார்க்கணுமா? கம் ஆன் chill dad, நான் என்னோட ஷோவை ரெக்கார்ட் பண்றேன். உங்க கிரிக்கெட் மிஸ் ஆகாது. உமேத், நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த. இல்ல சார், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். குட். எனக்கு ஃபர்ஸ்ட் அஃபேர் இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். கொஞ்ச நாளாக நான் அவளை தனியாக சந்திக்கிறது இல்லை. எதா இருந்தாலும் இப்போவே சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. அது எங்களை யாரோ பிளாக்மெயில் பண்ணாங்க. எங்களனா யார? என்னையும் வினிதாவையும். அதாவது எனக்கும் வினிதாவுக்கும் அஃபேர் இருந்தப்போ யாரோ ஹோட்டலில் எங்களை வீடியோ எடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. நான் எல்லாத்தையும் என் ஒய்ஃப் கிட்ட கன்வே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பயம்? பயந்தது வினிதா தான். எந்த ஹோட்டலில் இருந்தீங்க? சர்வர் கார்டன். அப்பா, வினிதா மர்டர் ஆன நைட் நீங்கள் எங்கே இருந்தீங்க? வல்சாடில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாண வீடியோ ரெக்கார்டிங் கூட இருக்கு. சார், இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ், அப்புறம் இதுங்க அட்ரஸும் எழுதுங்க. உன் பேர் ரிதீஷ் தானே? எஸ் சார். நாடா வாடா சார். வாடா. சார், என்ன பண்றீங்க சார்? அந்த வீடியோ என்ன மயிருக்கு எடுத்து நீ? இல்ல சார், மரியாதையா சொல்லி எதுக்காக எடுத்தேன்னு கேட்டேன். சார் சொல்றேன் மயிராண்டி. சார், இப்ப பாட்டின் உண்மையை சொல்ல பார்க்கலாம். ஆரம்பத்துல இருந்து எண்டு கார்டு வரைக்கும் ஃபுல்லா சொல்ற, புரியுதா? சார், என்கிட்ட அந்த உதய் அப்புறம் வினிதா அவங்களோட வீடியோஸ்லாம் இருக்கு. நான் அவங்க 2 பேரையும் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உதய் மட்டும் அதை கண்டுக்கவே இல்லை. அவன் பொண்டாட்டிக்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான் சார். ஆனால் வினிதா மட்டும் பயந்தாங்க. எனக்கு பணம் கொடுத்தா, ஆனால் அதெல்லாம் கள்ள நோட்டு சார். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போ நான் ஒரு நாள்
நீ என்ன இங்க? என்ன ஏமாத்துறியா? என்ன பேசுற நீ? என்ன ஏமாத்துறியா நீ? இல்ல, என்ன ஏமாத்துறியா நீ? எங்கடா கள்ள நோட்டு? சார் அதை நான் எரிச்சிட்டேன். சார் சொல்லு. சார் ஒரு நிமிஷம். சார் இவன் சொல்கிறது உண்மைதான் நினைக்கிறேன். நேஹால்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கக்கிட்ட கூட கள்ள நோட்டு கிடச்சிருக்கு. சார், என் ஹஸ்பண்டோட ஆபரேஷனுக்காக கேஷா லோன் வாங்கினேன். உங்களுக்கு பணம் தேவைப்படுதுல்ல? என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது? நீங்க யாருங்க? நான் லீலா. நான் உங்களை மாதிரி கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு பணம் கொடுக்குறவ. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? அதாவது நான் புரோக்கர்மா. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஆனா அதுக்கு பதிலாக நீங்க எனக்கு கமிஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படின்னா எதுக்காக இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லல? சாரி சார், நானே ஹேண்டில் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படிடா? சார் தர்மல் ஃபைனான்ஸ்னு சொல்லி கடைசி அவங்க கிட்ட எழுதலாம்னு சொல்லிட்டு தான் அப்படி சொல்லி தொலைக்க வேண்டியதானே? ஊரு ஃபுல்லா கள்ள நோட்டு இப்படி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கா? ஊமத்தாழி வாயை திறந்து சொல்றா. பரோக், பொறுமையா கேளு. ஈஸி. வகிலால், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உடனே சீனியர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் உனக்கே புரிஞ்சிருக்கணும்ல, எந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு. சார் ஐம் ஸோ சாரி சார். இதுக்கு இடையில நிறைய கேஸ் வந்துருச்சு சார். நீலாம், அப்புறம் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் கேஸ், அப்புறம் இந்த லக்கி பார் கேஸு, அப்புறம் இந்த சூசைட் கேஸ். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் நிகழ் அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோன்னு. சட்டப்படி இப்படி தானே சார் பண்ணுவாங்க. கள்ள நோட்டை வச்சிருக்கிறவனை தானே அரெஸ்ட் பண்ணணும். உங்கள் பேர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சொல்லுங்கம்மா. கள்ள நோட்டு ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார், தேடிட்டு இருக்கேன். பரோக், இவங்க என்ன சொல்கிறாங்க? சார் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு எதுவும் தெரியாதா? அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோ. ஆமாம் சார், நான் அதெல்லாம் எழுதிட்டேன். உமேர் சார் கிடைச்சதா? இல்லை சார். என்ன கண்ணு சொக்குதா? என்ன ஏதாவது கிடைச்சதா இல்லையா? இல்லை சார். என்னையா உங்களுக்கும் தூக்கம் வருதா? ஆமாம் சார். எல்லாருக்கும் வேணா டீ சொல்லவா? சரிங்க சார். ரேஷ்மாக்கா, டீ சொல்லுங்க எல்லாருக்கும். ஓகே சார், சொல்கிறேன். சார் லேட் நைட் ஆயிடுச்சு. எல்லா பேப்பர்ஸும் டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தாச்சு சார். கள்ள நோட்டும் ஒன்றும் கிடைக்கல, ஒரு ஃபேக் டிரான்சாக்ஷனும் கிடைக்கல. ஹலோ சார். ரஹீம், நான் உடனே வரேன். இங்க பாருங்க சார். இப்போ அவங்கள பாருங்க சார். ரெண்டு பேரும் பணத்தை ஜெயராம் கிட்ட தான் சார் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நாளா இங்க வேலை செய்றீங்க? 10 மாசமா சார். என்னது ஜெயராம்? 6-7 மாசம். இந்த கள்ள நோட்டு மாத்துறத 6 மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க. உமேர் சார், அந்த ஜெயராம் போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சு வச்சிருங்க. எஸ் சார். அப்புறம் சார், இந்த முறை கவனமா இருக்கணும். எஸ் சார். இன்னைக்கு டீ புது கடை சார், நல்லா இருந்துச்சு. அப்படின்னா ரஹீமுக்கு தூக்கம் போயிருக்கணுமே. சரி, எனக்கு ப்ராப்பர் லொக்கேஷன் அனுப்புங்க. இனிமேல் இந்த மாதிரி தப்பே நடக்கக்கூடாது. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான் போல. என்ன சொல்றீங்க? உங்களுக்கும் கில்ட்டியா இருக்கா? நான் எதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணோம்? வேறும்னா நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கோ. அவனுக்கு எவ்வளோதான் டெஸ்ட் வைப்பனி, பாவம். இப்படி திட்டு வாங்கிட்டே கற்றுக்கிட்டாதான் சார் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அவனுக்கு. ஏன், நீ கூட திட்டு வாங்கியிருக்கியா? உங்களுக்கு என்ன சார் தோணுது? சார் சார் ஜெயராம் கிடச்சிட்டான். நான் போய் கூட்டிகிட்டு வரேன். அமர், வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. குதிரை எப்படி ஓடுது பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் சார், உமேத் வாகிதை பார்க்கணும்.
நீங்க யாரு? அவருக்கு அப்பா. வாங்க போலாம். சார், நான் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன். என் மனசில் போலீஸ் ஸ்டேஷன்னா ஒரு கற்பனை இருந்துச்சு. இங்கே நல்லா லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே அப்படி எதுவுமே இல்லை. சார், இது புது போலீஸ் ஸ்டேஷன், அதனால் இங்கே இன்னும் சில விஷயங்கள் ரிலீஸ் ஆகலை சார். அதனால தான். ஓகே சார். சரியாக என்னுடைய பெட்ரோல் பங்குடைய நிலைமை கூட அதுதான். அப்படின்னா சாப்பிடுங்க சார், டீ சாப்பிடுங்க ப்ளீஸ். இந்த பாருங்க சார், நான் டெய்லி கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். நான் தூங்கணும்னு நினச்சா கூட தூங்க முடியல. அதனால தான் இங்கே வந்தேன் உங்களை பார்க்க. 15 வருஷமாக நான் கண்ட கனவுலாம் நிஜமாகறதுக்கு இருந்தது. ஆனால் ஒரு செகண்டில் என்னுடைய 5 லட்ச ரூபா பணம் காணாமல் போச்சு. கஷ்டமாக தானே சார் இருக்கும். நாங்கள் இப்போ அங்கே போயாக்கணும். ரஹீம், நீங்கள் சாரை பார்த்துக்கோங்க. பரு வா போகலாம் சார். என்னை விட்டுருங்க சார், நான் எதுவுமே பண்ணல சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் செட்டப் எல்லாம் ரெடியாக இருக்குது சார். என்னை விட்டுருங்க சார். இங்க ரொம்ப குளிரா இருக்கு சார். சார் போ, இன்ட்ரோகேஷன் லீட் பண்ணு. எஸ் சார். என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. நீலம் இறந்து போனதை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லை சார், எனக்கு எதுவுமே தெரியாது. பூந்து விளையாடுறா. நீலம் உங்ககிட்ட கள்ள நோட்டை கொடுத்தால, அப்புறம் லக்கி எப்படிடா சர்க்குலேட் பண்ணாத. நீ சொல்ற வரைக்கும் இப்படியே தொங்கிக்கிட்டே தான் இருக்க போற. சரியா சொல்றா சார். லக்கி அப்புறம் நீலம் இந்த பிஸ்னஸை விட்டுலான்னு நினைச்சாங்க சார். அதனால தான் கொண்டுட்டாங்க. அவங்க ரொம்ப டேஞ்சரஸ் சார். அவங்க என்னையும் கொண்டுடுவாங்க, என்ன கூட கொண்டுடுவாங்க சார். என்னை விட்டுருங்க. அவங்கள பார்த்து பயந்தனா போலீஸ்கிட்ட உதவாங்குவேன். போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணனா உனக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். எது நல்லதுன்னு நீயே யோசிச்சுக்கோ. சொல்லு, சீக்கிரமா சொல்லு. சார், நான் சொல்றது உண்மைதான். எனக்கு உங்க பேர் கூட தெரியாது சார். எப்பவுமே அவங்க எனக்கு வேற நம்பர்ல தான் கால் பண்ணுவாங்க. அப்புறம் என்கிட்ட அவங்க என்னோட ஷிஃப்ட் டைம் பத்தி கேட்டாங்க. அப்போதான் அந்த டைம்ல அந்த லக்கி, அந்த நீலம் கேஷ் டெபாசிட் பண்ண வந்துட்டு போவாங்க சார். ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு கேஷ் சர்க்குலேட் பண்றான் சார்? அது எனக்கு தெரியவே தெரியாது சார். ஆனா அப்பப்பா அவங்க என்கிட்ட இருந்து கேஷ் மட்டும் வாங்கிப்பாங்க சார். எங்க இருந்து? ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட் வேற இடத்துல. ஏய், அப்படியே இரு. நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டனா உன்னை கடவுள்கிட்ட அனுப்பி வச்சுடுவேன். அப்பத்துல இருந்து நான் முயற்சி பண்றதே இல்லை சார். அப்புறம் அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். ப்ளீஸ் சார், என்னை கட்டி விட சொல்லுங்க சார். எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு சார். நான் செத்து போயிடும் போல இருக்கு. என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். இந்த டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப வருஷமா இருக்கிறது நீங்க தானே? ஆமா சார், 20 வருஷம் ஆச்சு. உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. இல்லை, பரவாயில்ல சார். எனக்கு புரியுது, உங்களுக்கு இன்னும் நிறைய வேலை கூட இருக்கும். ஆனால் டைம் இருந்தால் என்னோட 5 லட்ச ரூபா பணத்தை கொஞ்சம் தேடுங்க சார், ப்ளீஸ் சார். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது உங்கள் ஃபேமிலி மேட்டர். இதில் நாங்கள் தலையிட்டா நல்லா இருக்காது. நான் வேணால் பர்சனலாக உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறேன். உங்கள் பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களை நம்புகிறேன் சார். கண்டிப்பாக நம்பலாம். நான் போயிட்டு வரேன். சார், அந்த ஜெயராம் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொல்லிட்டான்.
இந்த நோட் எல்லாத்தையும் எப்படி அவங்க சர்க்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டான். நீலமும் லக்கியும் தான் ஃபேக் நோட்ஸ் எல்லாம் பேங்க்குக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டான். ஜெயராம் ஹோல்சேலர் சார், அவன் தான் டீலர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான். ஃபேக் நோட்ஸ் எல்லாம் கஸ்டமர் நோட்டோட கலந்து வச்சுருவாங்க. இன்னொருத்தன் டிஃபன் பாக்ஸில் வச்சு ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்கிறவன். இந்த மாதிரி அடிக்கடி லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வகிலால், உங்கள் அப்பா வந்தார். அவரு கார்கில் வாரில் இருந்தாரா? உங்கள் அண்ணனுக்கு அங்கே தான் இன்ஜுரி ஆச்சா? ஆமாம் சார். ஆனால் உன்னோட 5 லட்சம் ரூபா எங்கே ஒழிச்சு வச்சிருக்க? ஆ உங்கள் அப்பாவோட 5 லட்சத்தை திருடி எங்கே வச்சிருக்கேன்னு கேட்டேன். சார், நான் திருடலை சார், ஒழிச்சு தான் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெஞ்சிலேயே பேசினேன். சொல்கிற எங்கடா வச்சிருக்க? வகிலால், யாராவது பணத்தை இப்படி ஒழிச்சு வைப்பாங்களா? யாராவது திருடிட்டு போனா என்ன பண்ணுவேன்? சார், இங்கே சரி சரி, உன்னோட ப்ராப்ளம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஐயா. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த நீலம் கேஸ் இருக்குல்ல, அதான் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். அவங்க கிட்ட கள்ள நோட்டு எப்படி வந்துச்சுன்னு கேளு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல சார். சரி, அதை என்கிட்ட கொடு. சரி, இப்போ என்ன பண்ணணும்னு தெரியும்ல? வாங்க. நீங்க இங்கே உட்காருங்க, நான் சார் கிட்ட போய் பேசிட்டு வரேன். சரிங்க. உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கார்ல? சரி, இப்போ உங்கள் உடம்பு பரவாயில்லல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? கிட்னி இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதை வச்சுதான் ஆபரேஷனுக்கான பணத்தை கட்டிட்டேன். அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டோட கிட்னி... ஐயோ, அழுவாதீங்க. இந்த கள்ள நோட்டெல்லாம்... இங்க பாருங்க, என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டா இவரை யாரு பார்த்தப்பா? இல்ல இல்ல, நான் அரெஸ்ட் பண்ண வரல. நீங்க அந்த காசை வாங்கிட்டு எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். வீட்டுக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்தேன். நீங்க அந்த காசை வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் யாராவது புடிங்கக்கு ட்ரை பண்ணாங்களா? ஏதாவது அந்த மாதிரி நடந்தா கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? என்னாச்சுன்னா இந்த பணம் ஃபுல்லா ஆபரேஷனுக்கே கரெக்டா இருக்கும். இன்னும் வேற என்ன அவசரமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா என்கிட்ட வந்து கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. சரிங்க. ஹலோ. யாராவது காப்பாத்துங்க, யாராவது போலீஸ கூப்பிடுங்களே ப்ளீஸ். இந்தாங்க, இதான உங்களோட பேக். அந்த திருடன் ஓடி போயிட்டான், ஆனா உங்களோட பேக் மட்டும் நான் புடிங்கிட்டேன். செக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். சரி, உங்களுக்கு பேக் கொடுத்தான்ல, அவன் முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல சார். சரி, பரவாயில்ல. பணம் எப்படி கை மாறி இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ. இந்தாங்க, வாங்கிக்க, செக் பண்ணிக்கங்க.
ஏய் 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 நில்றா டேய் ஏய் திருடா என் பையன் பிடின்னு ஓடுறான் திருடா அவனை பிடிங்க டேய் நில்றா டேய் ஏய் திருடா பிடிங்க யாராவது போய் பிடிங்க அவனை. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? பணம் வரும் போகும், கிடைச்சிருங்க, கவலைப்படாதீங்க. சார் இந்தாங்க சார் உங்கள் பேகை வாங்கிட்டு வந்துட்டேன். நாங்கள் திருடனை பிடிச்சிட்டோம். ஒரு தடவை நீங்கள் உங்கள் பணத்தை செக் பண்ணிக்கோங்க. தம்பி என்னோட கஷ்டத்தை நீ போக்கிட்டப்பா தம்பி. அந்த கடவுள் உன்னை நல்லா வச்சுக்கணும். எவ்வளோ இருக்கு? 20 லட்சம். உமேத், ஏய் பின்னாடி திரும்பாத. ஒரு வேளை நீ என்னை பார்க்கணும்னு நினச்சினா உன்னை நான் யமங்கிட்ட அனுப்பிடுவேன். வாடா, பின்னாடி திரும்பி பார்க்காத. இந்தாங்க உங்களோட பேகு. அந்த திருடன் ஓடி போயிட்டான். ஆனால் அவட அந்த பேகு மட்டும் வாங்கிட்டேன். உங்க பணம் சரியா இருக்கான்னு செக் பண்ணு. கொஞ்சம் தள்ளிங்க. இந்தாங்க அங்கிள் உங்களோட பேக். அந்த திருடன் கிடச்சிட்டான். கள்ள நோட்டுக்கு இது மாஸ்டர் பிளான் மாதிரி தெரியுது. மற்ற பிரிண்டிங்கோட சேர்த்து கள்ள நோட்டை பிரிண்ட் பண்றீங்கல்ல? யாரையா மாஸ்டர் பிளான் இதுக்கு? சொல்றா போறோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கள்ள நோட்டு மேட்டரை வச்சு தான் இப்போ வரைக்கும் 3 மர்டர் நடந்திருக்கு. உங்களுக்கு தண்டனை கிடைக்க போகிறது கன்ஃபார்ம். யார் உண்மையை சொல்லி போலீஸ்க்கு உதவி பண்ணுறீங்களோ அவங்க தண்டனை வேணா குறைக்க பார்க்குறேன். பாக்கி ஆளுங்க எல்லாருக்கும் சார் எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாமே இவர் தான் பார்த்துப்பாரு சார். வினிதாக்கு கள்ள நோட்டை கொடுத்தது நீ தானே? இவ்வளோ பணம் எங்கே போய் வாங்குறது? உதய் ஏதாவது பண்ணணும்ல. ஒருவேளை எங்க அண்ணன் அந்த வீடியோவை பார்த்துட்டா அவன் என்னை கண்டிப்பா கொன்னுருவான். நீ கவலைப்படாத, நான் ஏதாவது பண்றேன். நீலம்க்கும் அந்த லக்கி டாட்டூ ஆர்டிஸ்ட்க்கும் என்னமா கனெக்ஷன்? அது கள்ள நோட்டு செய்யறதுக்கு பேப்பர் ஏஜென்ட் தேவைப்பட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு கெமிஸ்ட்ரி படித்தவங்க தேவைப்பட்டாங்க. நான் நீலம்மை பார்த்தப்போ அவளோட அம்மா இறந்துட்டாங்க. அதனால
அவங்க கிட்ட சுத்தமாக பணம் இல்லைன்னு பணம் தேவை இருக்குன்னு புரிஞ்சுது. ஸோ அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஹாய் ஹாய். வாங்க. உங்ககிட்ட டிசைனர் இருக்காங்களே? ஆமாம் ஆமாம், வாங்க காட்டுறேன். இச்சிங் அப்புறம் டையிங் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இவர் தான் லக்கி. லக்கி நீலம். ஹலோ டீச்சர், நான் தான் டிசைன் பண்ணுறேன். நீலமும் லக்கியும் பிஸ்னஸ் விடணும்னு நினச்சிருக்கிறாங்க. அதனால நீங்கள் அவங்கள போட்டு தள்ளிட்டீங்க இல்லையா? நீலம் பாடியும் எரிச்சிருக்கீங்க. எதுக்குன்னு சொல்லு. ஏய் சொல்லுடி. சாருக்கும் அவங்களுக்கும் அஃபைர் இருந்துச்சு. அவங்க பிரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. போஸ்ட்மார்ட்டம்ல தெரியக்கூடாதுன்னு அவங்க பொண்ணத்தை எரிச்சிட்டாங்க. யார் இது சார்? யாருன்னு சொல்றீ? வாகிலா, அப்படி போங்க. வெல் டன். இந்த கேஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் லீடா ஓபன் பண்ணிருக்க நீ. வெரி குட். தேங்க்யூ சார். வாங்க சார், போலாம். சார் நீங்க எல்லாரும் கூட்டிட்டு வாங்க சார். நீங்களா? அது நான் இங்கே எதுக்காக வந்தேன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்காக நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் பேசியிருக்கேன்.